பிஎம்னா பிஎம் தான். நீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா புதுசாக மோட்டோ விளாக் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஹெல்மெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரைட் பண்ணி ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஃபுட் சேனல் வச்சுருந்தேன் இதுக்கு முன்னாடி தனியாக. இது வந்து செப்பரேட்டாக பைக் மாடிஃபிகேஷன், கார் மாடிஃபிகேஷன், நம்மக்கிட்ட ஒரு கார் இருக்குது அதை மாட் பண்ணுறது, அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இந்த சேனலில் வரும். ஸோ அந்த சேனல் மாதிரி இந்த சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மா பக்கத்தில் இப்போதைக்கு ஒரு ரைடு மாதிரி போய்ட்டு வரலாம் எப்படி இருக்குன்னு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ விளாகு. ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ அங்கே கீழே போய்ட்டு மோட்டோ விளாகில் பார்க்கலாம். இங்கே ஒரு போல்ட் ஒரு லூஸாக இருக்குது, எப்போ உழுவுனே தெரில. தெரியுதா பாருங்கள். போகும்போது முடிஞ்சால் டைட் பண்ணிக்கலாம். அதை உழாது தான் நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். ஒரு வழியாக மெயின் டோர் வந்துச்சு. வீட்டில் ஒரே அனல், ஏசி ஓடினாலும் பத்தலை. உட்டி வேறு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா போட்டுட்டு வந்துருக்கேன். ஏதோ எதிர்காத்து பட்டோன்னே தான் ஏதோ ஓரளவு சில்லுன்னு இருக்கு. ஒட்டி போட்டுறக்கூடாது போல, தப்பு. ஆம்புலன்ஸ் வரது வழி விட்டுக்கும். நம்ம முன்னாடி போயிடலாம் தோணுது, போயிடலாம். எனக்கு என்ன பேசினாலும் கூட தெரியல விளாக்ல. இதுதான் என் ஃபர்ஸ்ட் மோட்டோ விளாகு. இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி ட்ரை எடுத்தது கூட இல்லை. சும்மா ஃப்ரெண்ட்ஸோட இதில் கூட இப்படி வரும்னு தெரியல. அவுட் போட்டு கேமரா ஆங்கிள் கரெக்டாக இருக்க சொல்லுங்க. அதே மாதிரி ஆடியோ ஒழுங்காக கேட்குதா பாருங்க. நான் பேசிக்கான நார்மல் மைக்கில் தான் பேசுகிறேன். வைசர் க்ளோஸ் பண்ணிருந்தா ஆடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. விண்ட்லாஸ்ட் அடிக்குமான நான் ஓப்பன்ல வச்சு பேசினேன், அது எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ நான் க்ளோஸ் பண்றேன். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போரூர்ல இருந்து போகிறோம். போரூர்ல தான் நம்ம வீடு. போரூர்ல இருந்து மெரினா போகிறோம். அடிக்கடி போகிற ஸ்பாட்டு தான். சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோட்டோ விளாக்ஸ், மாடிஃபிகேஷன், கார் மாடிஃபிகேஷன், மோஸ்ட்டாக நான் கார் தான் காட்டணும்னு நினைக்கிறேன். காரும் காட்டுவேன், பைக்கும் காட்டுவேன். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு கார் இருக்கு, அது வந்து ஆல்ரெடி கொஞ்சம் மோட் பண்ணி தான் இருக்கு. போர்ல எக்ஸாஸ்ட் போட்டிருக்கோம், இப்போதான் போட்டது. போட்டு மிரர் காப்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். வீல் தான் போயிடுச்சு, அலாய் போயிடுச்சு. அலாயின்ற டயர் போயிடுச்சு, சுத்தமா இல்லை. அது அலாயெல்லாம் மாற்றணும். மாற்றிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், எல்லாத்தையும் காட்டுறேன் சேனலில். அப்டேட் பண்ணிட்டு டியூன் பண்ணணும் வண்டியை. பொலினோ வச்சிருக்கேன், லேட்டஸ்ட் பொலினோ. இந்த வண்டியை கண்டிப்பா ரெடி பண்ணணும். நான் ஒரு 10 வருஷமா என்கிட்ட இருக்கு. அப்பா நான் ஸ்கூல் படிக்கும் போது வாங்கினது. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் என் கூட தான் இருக்கு. இப்போ எனக்கும் ஒரு பெரிய கனெக்டே இருக்கு. எங்க போனோம் இதுதான் போவேன். வந்து நான் ஆஷ் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுட் சேனல் வச்சிருக்கேன், ஃபுட் வ்ளாகர். அதை சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த சேனலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். நல்லாயிருக்கும், போய் பாருங்கள். குக்கிங் வீடியோஸ், அப்புறம் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ், ப்ரொமோஷன் வீடியோஸ் எல்லாமே அதில் வரும். ஸோ இதுவும் செப்பரேட்டாக ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். வெளிலலாம் போகிறது மூலம் காட்டலாம். எடிட்டிங் கொஞ்சம் ஓரளவு வரும் அப்படியே சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்காகவே நான் போய் நேற்று ஹெல்மெட்லாம் வர வாங்கினேன். ஹெல்மெட்டு, இந்த மவுண்ட்டு, ஹெல்மெட்டுக்குள்ள இருக்கிற கேமரா மவுண்ட்டு, மைக்கு, நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், போய் பாருங்கள் பார்க்கலன்னா. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிரர் போடலான்னு இருக்கேன். ஏன்னா ஃபுல் ஹெல்மெட் போட்டதுலேருந்து சைட் வியூவும் எனக்கு தெரியறது இல்லை. ஸோ இதனால சின்ன ஒரு அந்த ஆலிலெல்லாம் வரும்ல, ஆல்ரெடி சொல்லுவேன், சின்ன மிரர்
அந்த மாதிரி மிரர் போட்டால் கொஞ்சம் வியூவும் இருக்கும், லுக்கும் இருக்கும். அந்த எனக்கு வியூ தெரியல, சைட் வியூலாம். அது போட்டால் தான் அது வந்து நான் நாளைக்கு புதுப்பேட்டை போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஒரு vlog-ஆ நான் போட்டுக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வடபழனி வந்திருக்கும். வடபழனி தான். நான் ஒரு ஹெச்பியோ பாரத்தோ ஒன்று வரும், அங்கே நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம். நேற்றே ஒரு 1 லிட்டர் போட்டுருந்தேன், இப்போ 1 லிட்டர் போட்டுக்கலாம் சேஃப்டிக்கு. சும்மா ரொம்ப பெருசாலாம் இல்லை, மெரினா போயிட்டு சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் மோட்டோ vlog எப்படி எடுக்கணும்னு தெரியல, சும்மா இன்ட்ரோடக்ஷன் மாதிரி போயிடலான்னு பார்த்து தான் எடுத்தேன். ரொம்பலாம் இருக்காது. அங்கே போயிட்டு சும்மா ஒரு காஃபி டீ குடிச்சிட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு நான் கிளம்பிடுவேன். உங்களுக்காக நான் வந்து இது வந்து பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோவில். பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. பாரத் நான் சொன்ன பாரத் தான். பெட்ரோல் போட வேணாம் தான் நினைக்கிறேன், ஆனால் இருக்கு. நான் நேற்றும் போட்டேன், ஆனால் சேஃப்டிக்கு ஏதோ போட்டுக்கலாம். 110 கேஷ். ஆ போட்டாச்சு கைஸ், பெட்ரோல் போட்டாச்சு. இங்கேருந்து பீச் சும்மா ஒரு 5 to 6 கிலோமீட்டர் கூட வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு மைக்கில் நாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன். மைக் நம்ம வாங்கிடலாம் கொஞ்ச நாளில். அது மாதிரி இறையிற மாதிரி இருக்கு, நான் இப்போ தான் கேட்டு பார்த்தேன். ஒரு ஸ்க்ராட்ச் இருக்கு, கண்டிப்பாக இதை ரீபெயிண்ட் பண்ணோம். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் கூட சைடில் பண்ணிடுவேன். டியூவல் டோன், அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் கலரும் சூஸ் பண்ணிட்டேன். அவங்களுக்கு அதை விலாகாக போடுறேன், விலாகில் பாருங்க. கண்டிப்பாக பிடிக்காமலாம் இருக்காது. போட்டாச்சு 1 2 3. ஐயோ இல்லையே, போலீஸ்கார் நம்மளை குறுன்னு பார்க்குறாரு. ஐயோ போலீஸ். ஆமாம், வண்டியில் ஒன்று இன்சூரன்ஸ் இல்லை, மாட்டினா இன்சூரன்ஸ் நாளைக்கு போட்டோம் நம்ம. ரேஞ்ச் ரோவர் எவோக், இந்த கார் ஒரு யூடியூபர் வச்சிருக்காரு, அவங்களுக்கே தெரியும். ஃபுட் பிளாகர் ரிஃபான், அவர் அந்த ரெட் கலர் வச்சிருப்பாரு. இதுலேயே தான் ஏறி இறங்கினா கொஞ்சம் தூரத்தில் பீச். பா முன்னாடி என்ன நினைக்கிறது தெரியல கைஸ். பிஎம் 5 சீரீஸ் நினைக்கிறேன். எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்களா தெரியல, டிப்புலாம் வச்சுருக்காங்க. பயங்கரமாக கார்பன் ஃபைபர் டிஃப்யூசர், ஸ்பாய்லர், ஃப்ரீ ஆட்டோ. அவ்வளோதான், போயிட்டான் பாருங்க மச்சா. இதுக்கு தான் BMW. பிஎம்னா பிஎம் தான்.
அட்வான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்பவுமே ஜாலியாக தான் இருக்கும். ஸ்பீடாமீட்டர் வந்து ஃபால்ட்டு ஏறவே ஏறாது, அப்படியே ஏறும் நிற்கும் ஏறும் நிற்கும். ஆனால் 2 வாட்டி மாற்றிட்டேன், ஆனாலும் அது சரியாகிற மாதிரி தெரியல. போலீஸில் ஏறிடலாம். எங்களுக்கு சிக்னல் நம்ம வந்துன்னே இருக்குங்க. ஐயோ இதெல்லாம் நம்ம போலீஸ் இருக்காங்களே. போகலாமா இல்லை அப்படிக்கா போகலாமா? இங்கே டிராஃபிக் ஆகிடும், அதுதான் தலைவலி. இந்த ஸ்ட்ரீட்டில் போயிடலாம். ஒரு இடத்துல விட்டுலாம், எல்லாம் நம்மள ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. இங்கேயே விட்டுடலாம். ஒரு வழியா வந்தாச்சு கைஸ். சோபா பா, இப்படி பார்க்கும்போது தான் வண்டி செம்ம அழகாக இருக்கு. தெரியுதா தெரில, தெரியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே காய்ஸ், நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நான் உள்ளே போயிட்டு சும்மா ஒரு வாக் போயிட்டு ஜூஸ் எதனா குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். இந்த வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு தெரியல, முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன், கண்டிப்பாக மாற்றிப்பேன். ஓகே காய்ஸ், நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ. எனக்கு மோஸ்ட்டாக தனியாக பிடிச்சிருந்துச்சி இது மாதிரி வராது, தனியாக பேசிட்டு நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான ஃபீல். சரி நான் போயிட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணி நாளைக்கு போடுவேன், இல்லை நான் இன்றைக்கி நைட்டே போட்டுருவேன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை காய்ஸ்.